எஸ்கே அதாவது சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன்ஸில் தாய் கிழவி அப்படின்ற படம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா. நமக்கு தெரியும் இந்த படத்தை எல்லாம் முடிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருக்குது. February 20 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த படத்தின் மேலே ஆர்வமும் அதிகமாயிருச்சு. ராதிகா சரத்குமார் தான் இந்த படத்தில் லீட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அவங்க 75 வயசு மூதாட்டியாக நடிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அந்த மாதிரியான நடிப்பு தனியாக ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான்ப்பா வரும் அப்படின்ற மாதிரியான பட்டியலில் டெஃபினட்டாக ராதிகா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது. இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு அப்டேட்டாக இந்த படத்துடைய ஓடிடி உரிமம் ஹாட்ஸ்டாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கலக்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சிங்கம்புலி, பாலசரவணன், முனிஷ்காந்த் அப்படின்னு எல்லாருமே காமெடி நடிகர்கள் மட்டுமே தான். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி திரைப்படமாக மட்டுமே தான் உருவாகியிருக்கு. அதனாலே இந்த படத்துடைய ரிலீஸ்க்காக ரசிகர்கள் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் நமக்கு தெரியும் அரசாங்க பொறுப்பில் இருந்தாலும் அவருடைய நடிப்பு அப்படின்றது தனியாக இருக்க தான் செய்து. எந்தெந்த படங்கள்லாம் சைன் ஆகிறோ அதிலெல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. வரிசையாக ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கும்போது அவர் எப்பவுமே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவர் சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே கராத்தே, கும்ஃபு அப்படின்னு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சினிமாக்குள்ளேயே நுழைஞ்சாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வால் சண்டைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை முறையாக கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய டெடிகேஷனோட அவர் பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரொம்ப வருஷங்களாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஈவன் அவர் அரசாங்க பொறுப்பில் இருக்காரு, சினிமா துறையில் இருக்காரு. இப்படி இருந்தாலும் அந்த பிஸி ஸ்கெடியூல்லையுமே இதுக்கான கரெக்டான டைம் ஒதுக்கி தவறாமல் அவர் போய்கிட்டே இருந்தார். இது எல்லாத்தையும் நோட் பண்ண அவங்களுக்கு இப்போது ரொம்ப கௌரவமான ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா இவருக்கு 5th டான் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. 5வது மார்ஷியல் ஆர்ட்ஸ் டான் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. கூடவே டைகர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே இப்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் முதல் முறையாக வாங்கியிருக்காருப்பா பவன் கல்யாண் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சினிமா துறை, அரசியல் துறை இதெல்லாம் சாதிக்கிறத தாண்டி மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பஞ்சுவாலிட்டி வேணும். இதில் நம்ம சரியாக இருந்தோம்னாலே நம்ம லைஃப்பில் சரியாக இருப்போம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தான் இப்போ பவன் கல்யாண் அவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியுமே பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பொங்கலை முன்னிட்டு பிரபாஸோடைய திரைப்படமாக தி ராஜா சாப் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படத்தில் ரசிகர்கள் வச்ச பெரிய ரெக்வஸ்ட் என்னன்னா, அந்த வயசான கெட்டப் ஏங்க இன்னும் வைக்கவே இல்லையேங்க, நாங்கள் போஸ்டரெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் அடம் முடிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கூரை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் காட்சி, அது உச்சியில் இருக்கிறதுனால அந்த ஃபைட் காட்சியும் ரொம்ப செமையாக இருந்துச்சு. நாங்கள் கேள்விப்பட்டோம், ஏன் நீங்கள் அந்த படத்தில் வைக்கல, எதனால நீக்கினீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் போராட்டமே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் ரசிகர்கள்லாம் இவ்வளோ கேட்டதுனால அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே இப்போது ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் முடுங்க, இதுக்கப்புறமா தி ராஜா சாப் படம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளோடு தான் நீங்கள் படத்தை பார்ப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறமா தி ராஜா சாப் படம் பார்க்குறவங்களுக்கு பெரிய லக்குப்பா. ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது. யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அந்த முதல் நாள் ஏதாவது ஒரு சீன் இருக்கும், ஆனால் அடுத்த நாள் அந்த சீனை நீக்கிடுவாங்க, படத்தை ரிவ்யூஷனை குறைச்சிடுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பண்ணுற மாதிரி. ஆல்ரெடி பார்த்தவங்களுக்குலாம் ஓகே, இன்னும் நாங்கள் அடிஷ்னலாக சீன்ஸை ஆட் பண்ணுறோன்னு ஆட் பண்ணி திரும்ப ஸ்க்ரீனிங் பண்ணுறது அப்படின்றது இதுதான்ப்பா முதல் தடவையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களும் பேசிக்கிறாங்க. தெர்ரி அப்படின்ற படம், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு பெரிய வசூல் தான். அத்தியோடைய இயக்கத்தில், தளபதி விஜயோடைய நடிப்பில், சமந்தாவுடைய காம்பினேஷன், எமி ஜாக்சன் அப்படின்னு இந்த படத்தில் நிறைய பட்டாளமே இருப்பாங்க. ஈவன் இந்த படம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அத்தியோடைய இயக்கத்துக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தெரி திரைப்படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. நமக்கு தெரியும் ஜனநாயகன் இந்த தடவை ரிலீஸ் ஆகதான் இருந்துச்சு, ஆனால் ஆகலை. அதனால் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே கோச்சிக்க கூடாது, மனசுடைஞ்சு போயிடக்கூடாது, அதனால் இந்த தெர்ரி படத்தை ரீரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே January 15 பொங்கலை முன்னிட்டு தெர்ரி படத்தை ரீரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இந்த டைமில் ஜனநாயகன் வரல அப்படின்றனால தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு சில திரைப்படங்கள்லாம் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த படங்களும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேசி இப்போ நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிடும், இப்போ புதுசாக படம் எடுத்திருக்கோம் இல்லையா, நாங்கள் இதை நம்பி தானே இருக்கோம் அப்படின்னு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி இந்த படத்தோடைய ரீரிலீஸை தள்ளி வச்சிடறோம்ப்பா அப்படின்னு இந்த படத்துடைய ரீரிலீஸை தள்ளி வச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை கலைப்புலி எஸ் தானு அவர்களே அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தாங்க. அதுவும் செம வைரல் ஆச்சு. ஸோ அதன் மூலியமாக தான் தெரி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகலை இப்போதைக்கு. இந்த மாதத்தோட எண்டில் இல்லைன்னா அடுத்த மாதம் டெஃபினட்டாக இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.